2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக படும் தோல்வியை சந்தித்தது. கிட்டத்தட்ட இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு எதிர்க்கட்சியாக கூட பதவி வகிக்க முடியாத அளவுக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் அதிமுக நடந்து முடிந்த தேர்தலில் படுதோல்வி ஏற்பட்டு பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காவிட்டாலும் கூட எதிர்க்கட்சியாக இருந்து அதிமுக தங்களுடைய பலத்தை எப்போதுமே காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியில் நினைவில் இருந்து வரும். ஆனால் தொடர்ச்சியாக தற்போது தேர்தலில் வெற்றி பெறாமல் எதிர்க்கட்சியாகவே இருந்து வந்த நிலையில் கடந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து எதிர்க்கட்சியாக கூட இல்லாத அளவுக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சியின் நிர்வாகிகளுக்கு இடையே இனி கட்சி என்ன ஆகுமோ என்ற பயம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் முக்கிய பதவியில் இருந்து வந்த ஒவ்வொரு தலைவர்களாக அதிமுக கட்சியில் இருந்து விலகி செல்கின்றனர். தற்போது அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பதவிக்கு தகுதியானவரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் மேலோங்கி வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தற்போது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமெனில் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பக்கமா அல்லது யார் பக்கம் என்ற ஒரு ரகசிய சர்வேவை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது எத்தனை நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற முறையில் சர்வே எடுத்து வருகிறது. இது குறித்து விசாரித்த போது அதிமுகவில் அடுத்த பொதுச் செயலாளர் யாரை அமர வைக்கலாம் என்கின்ற கேள்வி எழும்பொழுது பலரும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சரியாக வரமாட்டார் என்பது போன்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டனர். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு ஒரு தகுதியானவர் அல்ல என்று பேச்சுக்கள் எழுந்து வரும் நிலையில் மறுபுறம் அவருடைய மகன் கட்சிக்கு பிடிக்காத சில விஷயங்களில் ஈடுபட்டு வருவதுமாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எங்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆப்பு வந்துவிடுமா என மாவட்ட நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமியின் குழு அழைப்பு மேற்கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா என கேட்டு சர்வே எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற ரகசிய சர்வேக்கள் எடுப்பதை வைத்து பார்க்கும் பொழுது எங்கே பதவி பறிபோய்விடுமோ என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சம் வந்துவிட்டதோ என்று தெரிவதாக சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.